பொள்ளாச்சிக்கு பல நேரம் வந்திருக்கிறேன், பல விதமாக வந்திருக்கிறேன். ஆக எது பொற்காலம்? அதாவது அவங்கவுங்க குளிருக்கு தான் சொட்டு போடுவாங்க, பகல்லே சொட்டு போட்டா நான் என்ன பண்ணுவேன்? சரி, வெயில் அப்படி அடிக்குது, கொஞ்ச நேரத்துல குழு குழு காத்து வரும், மேகம் மட்டுமா. அதே இந்த நேரத்துல சரி 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 பார்த்து இரியா, அப்ப சின்ன கவுண்டர் சொன்ன இப்ப வல்ல என்னையா பேச என்னையா 4 வருஷம் ஆச்சு நான் வந்துகிட்டு இருக்கேன் போடுங்க. அதான் சொன்னாங்க, இப்படி போய் ஒரு ரோடு ஒரு பாதை இருக்குல்ல, இப்படி அது இப்படி போறதுதான் அந்த இருக்கும், இப்படி போய் சுத்தி அப்படி போவோம். ஆக இவ்வளவு தூரம் இருக்குன்னா பாருங்க, எனக்கு யதார்த்தமா இந்த பாதையை பத்தி ஞாபகம். அதனாலதான் மக்களை சொல்றேன், உங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க யாராக இருந்தாலும். ஆக இவங்க சொல்றாங்க நாங்க ஏழைகள் பக்கம் பொள்ளாச்சி மாதிரி தான், அதாவது இளநீ மாதிரி தான், உங்களுக்கு பார்க்க நல்லா உள்ள இருக்கிற பிரச்சனைகள் யாருக்கு என்ன சொல்லுங்க, நான் பேச சொல்லுங்க. என்ன இடியா தான் சொல்றேன். ஆமா, என்னவா உங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை பாருங்க, இன்னும் ஓட்டே போடல, இப்பதான் சொல்றீங்க. ஓட்டு போட்டவங்களை போய் நீங்க மறிச்சு ஓட்டு நீங்க வடக்குல யாரு நீங்க ஓட்டு போட்டு அவங்கள போய் யாரு நீங்க நகர சபைக்கு கொடுத்து அவங்கள போய். நான் என்ன சொல்றேங்கிறத வாங்குறவங்களே குதிக்கிறீங்களே, இப்படி முன்னாடி குதிக்கிறத வச்சுதான் அவங்க அரசியல்வாதி உங்களை ஏமாறுறாங்க. என்ன சொல்றேன், வாங்குங்க. வாங்கிட்டு இப்ப பொள்ளாச்சியில வடக்கு சொல்றது எனக்கு தெரியாம இல்ல, நித்யா சரவணன் தான் போட்டிருக்கோம் தெரியுமா? தெரியாம பொள்ளாச்சி வடக்கு பத்தி என்கிட்ட சொல்றியா? கம்முன்னு எனக்கு என்ன பேச மரியாதை கொடுத்து கேட்டேன்னா அதோட விட்டுரும். ஆனா நீங்க போனதால யாருக்கு ஓட்டு போட்டீங்க அவங்க கிட்ட கேட்கணும். யார் தலைமை எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லலாம். யாரு இருந்த ஆட்சி எங்கிட்ட கொடுத்தீங்களா உள்ளாட்சி? என்னை பத்தி அவருக்கும் தெரியும், எல்லாரும் கட்சி தொண்டர்களுக்கும் தெரியும். வேட்பாளர் விஜயகாந்தை பொறுத்த மட்டும் நேர்மை, பிடிவாத குணம், முரட்டு புத்தி உள்ளவன் இல்லைன்னு சொல்ற. இங்க இருக்கிற செட்டியார் எவ்வளவு தெரியும், எப்படி நான் பார்த்துக்கிறேன், எப்படி அவர் இழுத்து வெளியே விட்டு ஒழுங்கா இருக்கு பேசி இருந்தாலும் இழுத்து வெளியே விட்டுறான். சொல்லிக்கிட்டே இருக்கேன், எங்களுக்கு தெரியாதுன்னா சும்மா அதே கண்டிக்கிட்டே இருக்கு. போய் காட்டேன், ஓட்டு போட்ட போய் காட்டேன், அதே என் ஊர் இப்படி இருக்கு, என் ஊர் இப்படி காட்டேன். அதை காட்ட உங்களுக்கு தைரியம் இல்லை. என்னே வந்துக்கிட்டு சும்மா ஏதாவது என்னன்னு கேட்டனால 4 போலீஸ் வந்து 2 சாத்தி சாத்தினா பேசுவாங்க. நான் நினைக்கிற மக்களோடு மக்களாக இருக்கணும். நான் ஒண்ணும் தனியா வரலையே, எல்லாருக்கும் தெரியணுங்கிறக்காக நான் வண்டி மேல வரேன். தெரியக்கூடாதுன்னு உள்ள உட்காந்துக்க மாட்டேன். குடிக்க தண்ணி கிடைக்கிறேன் உடனே இல்லைன்றீங்க என்னைய பார்த்து. ஏன்னா பொள்ளாச்சி ஆலை எவ்வளவோ நம்ம பாட்டு ஆடியில செய்தி சொல்லி அவனையில் தண்ணி குறைஞ்சா எனக்கும் தெரியும். ஆனா இப்ப போனாதான் தெரியும். இப்ப மழை சீசன், இப்ப வந்திருக்கிறேன். மீதி நேரம் தண்ணி இருக்கு. தண்ணி வருதா வரல? இருப்பா சின்ன கவுண்டர் பாட்டு அது எது சோறு போட போதா? சின்ன கவுண்டர் வேலை ஊரத்துல சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், அந்த இடத்துல எடுத்தேன்னா அதையே பிடிச்சிக்கிது. மக்கள் அப்படித்தான் சினிமாவை ரசிக்கிறீங்க, சினிமா பாட்டை பாடுங்க. எனக்கு நீங்க ஓட்டு போட்டு எண்ணெயில ஆட்சியில் உட்கார வச்சு இந்த உள்ளாட்சி இருங்க, நான் பேசிக்கிட்டு சும்மா எல்லாத்தையும் பேசிக்கிட்டு ஆக உள்ளாட்சி அனுப்பிடுவேன். என்னப்பா பேசணும் சொல்லு. பேச விடுனா என்ன உங்களுக்காக தான் பேசவ, வேற யாருக்காக பேசுறேன்? அதான் சொல்ல பகல்லே சுற்ற போட்டு பெரிய நேரம் தண்ணி இருக்கு. நீங்க தண்ணி வருதா வரல?
இருப்பா ஓட்டுக்கு வர்றாங்க. விஜயகாந்த் வந்ததுனால வருவாங்க, வந்தாங்க, வருவாங்க, எப்படினாலும் வச்சு. ஆனா இதுல மொத்தத்துல அதுல ஒரு 39 பேரு பழனிச்சேரி 40 பாராளுமன்றம் 234 எவ்வளவு ஆச்சு? மாதிரி பேச்சு. சரி, இப்ப நீங்களும் இப்படி கணக்கு தெரியாத ஆளுகள் இருந்து வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் கட்சிக்காரங்க ஓட்டு தானே வாங்கிட்டு இப்படிதானே மாத்தி ஏமாத்தேனுமா? ஆனா சிந்தித்து பாருங்க, சாதாரண ஒரு கணக்கு தெரியல என்ன விஷயம். ஒரு 234 ஒரு 40 கூட்டுனா என்ன வரும்? ஒரு 274 வரும். சும்மா சொல்லுவாங்க. ஆனா நிக்கிறது என்ன, இந்த நிதியமத்துல விஜயகாந்த் போன் பண்ணுவாங்க, யார் கவுன்சிலர் எல்லாம் ஜெயிச்சிக்கலாம், இந்த நிதி எங்க முன்னாடி பிச்சு உடனே சரிங்கன்னு சேக்க பயந்தேன்ட்டு சொல்லு. இதுதான் இத்தனை வருஷம் நடந்தது. மக்களே, மக்கள் பிரச்சனை எல்லாமே இந்த 19 வரைக்கும் பேசுவாங்க, அதுக்கப்புறம் பேசணும். 19 வரைக்கும் உங்களோட இருக்க. அதுக்கப்புறம் என்ன ரோடுங்களா? ஓஹோ, அரசாங்கம் கட்டணம். அரசாங்க கட்டணம்னா எங்க டக்குன்னு கேட்டேன். பாத்தீங்களா, பயம் வருது எல்லாருக்கும். 1 லட்சம் பேர் ஆத்தாடி என்ன கார்பரேஷன் வேலை இருக்கு, அதுக்கு தான் லஞ்சம். இந்த லஞ்சத்தை எடுத்த நான் அதிக பணம் வாங்கிட்டு ரமணா என்னைய கடத்தியவன், இந்த வேலையை நான் தூக்கிப்பேன். என்ன அப்படின்னா பொள்ளாச்சி நிம்மதியா இருக்க முடியாது. தேர்தல் ஓட்டு தானே அவங்களுக்கு போடுற வேட்டு மக்களே, நீங்க அதை புரிஞ்சுக்கணும் மக்களே. இல்ல நான் சொல்றேன், எனக்கு பேசப்போ திடீர்னு நீங்க டைவர்ட் பண்ண, இதுக்காக தான் நான் பேசுறேன். நானாக பேசுறேன். ஏன்னா உங்களுக்கு சொல்ல வந்த விஷயத்தை நான் மறந்துடுவேன். இதெல்லாம் நீங்க பார்க்கணும், மக்களை சிந்திக்கணும். ஏன்னு நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க எதற்காக இதெல்லாம் சொல்றோம், எதற்காக இதெல்லாம் செய்யறோம். நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிகவின் வேட்பாளர் பெஞ்சமின் ஜேக்கப் அவர்களுக்கு முரசு சின்னத்திலும், ஆனைமலை பேரூராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களுக்கும் கவுன்சிலர் வேட்பாளர்களுக்கும் முரசு சின்னத்திலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர்களுக்கும் அருள்வாட்சி சின்னத்திலும்